இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி போட போகிறோம்ப்பா. மஷ்ரூமும் நடக்கல்லையும் வச்சு பிரியாணி 2 ஸ்பூனு எண்ணெய், 1 ஸ்பூனு நெய் போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா ஜாமான்லாம் போடுறோம். பட்டை, கிராம்பு எல்லாமே போடுறோம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஷ்ரூமு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் உப்பு போடுறப்ப, அப்புறம் மசாலா ஜாமான் போடுறோம். இன்னும் கொஞ்சம் நெய் போடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். ஊற்றுறப்ப கொதிக்கிற தண்ணி 3/4 டம்ளர் தான் அரிசி. நடக்கல்லையும் அரிசியும் ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதையும் போட்டுடுறோம். நல்லா ஈஸியான பிரியாணிப்பா. எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லா சூப்பராக இருக்கும்ப்பா பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இருங்க, இது நல்லா வேகட்டும். ஒரு 2 விசில் இருங்க. 2 விசில் வச்சாக்கா போதும். அவ்வளோதான்ப்பா, ஆகட்டும், காட்டுறேன். பிரியாணி ஆகிட்டுப்பா. விசில்லாம் அடங்கிடுச்சு. சுட ஆவி பறக்குது. எப்படி இருக்குது பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குப்பா பிரியாணி. நல்லா உதிரியாக அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.